வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஒரு சின்ன குக்கிங் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பர்பிள் கலர் கேபேஜ் வந்து கிடச்சிருந்தது. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் மாலில் தான் வாங்கினேன். ஸோ இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த பர்பிள் கலருக்கு ரீசன் வந்து ஆந்தோசைனின்ற பிக்மெண்ட் தான். இந்த ஆந்தோசைனின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பிபியை வந்து நமக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிபியை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுன்றனால கார்டியோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ நமக்கு வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கிற கிரேப்ஸ் ஆகட்டும், நாவல் பழம் இருக்கு இல்லையா, அது இந்த கேபேஜ், இன்னும் என்னென்ன பர்பிள் கலரில் நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆந்தோசைனின் தான் இருக்குது. இது வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் பெனிஃபிட்டுன்னு சொல்ல முடியாது, ஆன்டி கேன்சரஸ் ஏஜெண்ட்டாகவும் வந்து இது செயல்படுது. ஸோ இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நீங்கள் எங்கெல்லாம் வந்து இந்த பர்பிள் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பார்க்குறீங்களோ, இப்போ எப்படி கேரட் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு கலரில், ஆரஞ்சு ரெட்டில், அந்த மாதிரி பிக்மெண்ட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாப்பிட்ணுன்னு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லதுன்னு. அதே மாதிரி எஸ்பெஷலி வந்து இந்த பர்பிள் கலர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து இன்னும் அதிகமாகவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி கிரேப்ஸ், இந்த பர்பிள் கலரில் இருக்குள்ள நமக்கு நாட்டு திராட்சை இருக்குது, அது ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அந்த திராட்சை, இந்த கேபேஜ், அப்புறம் நாவல் பழம், இன்னும் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே நல்லாவே சாப்பிடணும். இந்த கேபேஜை கட் பண்ணும்போது நான் கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஷாப்பிங் மாலில் வாங்கினதுனால அதில் வந்து பெஸ்டிசைடு இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதனால் வந்து நான் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணும்போது என்னென்னா, நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்ப நேரம் இந்த கேபேஜை வந்து அதில் சோக் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பர்பிள் கலர் வந்து ப்ளூவாக மாறிடும். ஏன்னா வந்து நமக்கு அல்கலைன் மீடியமாக ஆயிரும் நம்ம சால்ட்டு போடும்போது. ஸோ பேசிக் நேச்சர் ஆகும்போது இதோட கலர் வந்து வேறு கலராக மாறிடும். இதுவே அசிடிக் லிக்விடில் நம்ம டிப் பண்ணோன்னா கலர்லெஸ்ஸாக மாறிடும். ஏன்னா வந்து இதில் இருக்கிறது நேச்சுரல் பிக்மெண்ட், இது வந்து இண்டிகேட்டராக வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து உப்பில் ஊற வைக்காமல், உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஊற வைக்காமல் ஜஸ்ட் ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம கேபேஜ் குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணிக்கலாம். நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி, வேக வச்ச கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி குக் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சனால இது நான் மிஸ் பண்ணாமல் வாங்கி நான் செஞ்சு பார்த்தேன். ஸோ டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது. அதாவது நார்மல் நம்ம சாப்பிட்ற கேபேஜை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருந்தது இந்த கேபேஜ் பொறுத்த வரைக்கும்.